ஹாய் சொல்லுங்க, அண்ணாவும் அண்ணன் சாய் சொல்லுங்க. எங்கே போகிறோம்? எங்கே போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? பெங்களூரா? பெங்களூர் போய் என்ன பண்ணுறீங்க? காசு கொண்டு போய் தேரில் போய் ஜேசிபி வாங்க போகிறோம். என்ன வாங்க போகிறோம்? பாப்பாவுக்கு ஒரு ஜேசிபி வேணுமா? நிக்கிதாக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பார்பி செட் வேணும். பார்பி செட் வேணுமா? சரி, எல்லாரும் வாங்கலாமா? சரி வாங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நாங்கள் தேர் தரிசனைக்கு கிளம்பிட்டோம். அம்மாவும் அப்பாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க. குட்டீஸை மட்டும் கூப்பிட்டுட்டு நான் அண்ட் என் சிஸ்டரோட ஃபேமிலி 2 ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம். நைட்டு தான் கடைவீதி சுற்றுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போனதே இல்லைங்க. எப்போவுமே ஈவினிங் போலேயே ஸ்கூல் விட்டு வந்தோடனே கூட்டிகிட்டு போய் கடைவீதி சுற்றி காமிச்சிட்டு ஒரு 7 o'clock வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நைட் டைம் ஆகிறதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும், சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ அருமையாக இந்த லைட் வெளிச்சத்தில் ஒவ்வொரு கடையும் ஜொலிக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் எங்களோட ஃபேவரேட்டுங்க. அப்போல்லாம் இது கெமிக்கல்னு எங்களுக்கு தெரியாது. போய் ஆசையாக 2 கையிலையும் கை நிறைய வச்சுக்குவோம். ஆனால் அது ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதுங்க. அவ்வளோ அழகாக டிசைன்ஸ் நிறைய அச்சு வச்சுருப்பாங்க. அதில் எது வேணுமோ வந்து வச்சுக்கலாம். போனோடனே அருணாக்குட்டிக்கு பலூன் மேலே கண். நைட் டைம் ஆச்சா, நல்லா கலர்ஃபுல்லாக லைட் போட்டு வச்சுருந்ததில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் வாங்கிட்டு போய் போஸ்டர் டிசைன் வந்து வாலில் மாட்டி வைப்போம். அதெல்லாம் இப்போது நினச்சாலும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது தாங்க ஊற்றுக்குழி கைத்தமலை போகிற வழி என்ட்ரன்ஸ். வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோயில் மலை மேலே இருக்குங்க. மலை மேலே தேரோடுற ஒரே கோயில் இங்கே தாங்க. நிறைய தங்கத்தேர் வெள்ளி தேரில் ஓடும். பெரிய மரத்தாலான தேர் ஓடுறது வந்து இங்கே மட்டும்தாங்க. இந்த வழியாக தான் எங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போல் போகணுங்க. அவ்வளோ தூரம் டெய்லி நடந்து போய் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு போயிட்டு வருவோம். அதில் இப்போ நினச்சாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்தாவே கால்வெளி எடுத்துக்குது. வந்தாச்சு. கோயில் வந்து இது தாங்க. சுற்றி லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். பெரிய கோயில், கீழே சிவன் கோயில். தைப்பூசத்தன்னைக்கு இங்கே தேர் ஓடும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து மலை மேலே தேரோடுங்க. அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து தரிசனம். ஃபஸ்ட்டு வந்தோடனே 90s கிட்ஸ் கடைக்கு தான் வந்தோம். இந்த சிகரெட் சாக்லேட்டு, கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய், அதுக்கப்புறம் புளி ஜாமு, அப்புறம் அந்த பாக்கு மாதிரி பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி நிறைய சாக்லேட் இருந்துச்சுங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட அந்த ஞாபகம் வந்து அப்படியே வந்துச்சு. அந்த சக்கரை மாதிரி சுற்றி இழுத்து விட்டோன்னா பம்பர் மாதிரி சுற்றும் அந்த சாக்லேட்டு, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாக்லேட்டு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி முதுகில் அழகு குத்திட்டு தேர் இழுத்துட்டு வருவாங்க. நிறைய கடை புதுசாக வந்துருந்துச்சுங்க. நாங்கள் இந்த டைம் தான் வந்து நைட்டு வந்து கடை தேர் சுற்ற போனோம். எப்போவுமே அம்மா 7 o'clock வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. டே டைம்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு 4 o'clock 7 o'clock வீட்டுக்கு வந்து வந்துடுவோம். இந்த டைம் தான் வந்து 10:30 தான் வந்தோம். அப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டன்ட்டு. எல்லாருமே இந்த லைட்டை தலையில் மாட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ட்ரெண்டிங்காக இந்த லைட்டு தான் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்ததில் இருந்துச்சு. அருணாவுக்கும் அருணேஷ்க்கும் கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியும் வாட்சும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இதுதான் வந்து கீழ் தேரோட தோற்றம். பெரிய தேர் கீழே ஓடுங்க. தைப்பூசத்தன்னைக்கு காலையில் வந்து ஒரு 9 o'clock போல் தேர் இழுப்பாங்க. கோலி சோடாவை பார்த்தோன்னே சோடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டோம். நைட் டைம் சோடா குடிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அந்த கூலிங் கிளைமேட்டில் சில்லுன்னு ஒரு ஐஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நன்னாரி சர்பத் விட்டு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஜூஸு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வந்தோடனே இந்த முறுக்கு புளி இருந்துருந்துச்சு. அவர் அவ்வளோ அழகாக போட்டு புளிஞ்சு காமிச்சாருங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் லூஸாக வந்து நம்ம முறுக்கு மாவை வந்து புளிஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் நிறையா குடிச்சிரும். ஏதோ சும்மா ஒரு அழகுக்காக
பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. பார்த்துட்டு வாங்கலான்னு தான் போனோடனே அந்த மாவோட திக்னஸை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ லூஸெல்லாம் போட்டால் முறுக்கு என்ன குடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ் தாங்க ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டோம். டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி, அதையெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனேங்க. பார்த்தா 10:30 11 o'clock போலயே உங்களுக்கு தெரியுது. அவ்வளோ ஒரு கூட்டம். இந்த வாட்டி ஹஸ்பண்டோட தான் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு இருந்திருக்கு. நாங்கள் ஒரு 30 வருஷமாக 25-30 வருஷமாக வரோம். ஒரு வருஷம் கூட நாங்கள் 8 o'clock மேலே இங்கே கடை தெரு சுற்றினதே இல்லைங்க. இந்த வாட்டி தான் நைட்டு 1 o'clock வரைக்கும் சுற்றிட்டு போனோம். இதுதான் உண்மையிலே சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு. இந்த வாரச்சந்தைன்னு போட்டிருக்கோம். சந்தை வெனஸ்டே வந்து ஊத்துக்குளியில் பெரிய சந்தைங்க. இங்கே சுற்று வட்டாரத்துலேயே வந்து இது பெரிய சந்தை. இந்த சந்தைக்குள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் கடை, தூரி எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 சைடு கடை வீதி சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து எந்த வருஷம் இல்லாத மாதிரி அவ்வளோ ஒரு கடைங்க. 2 சைடுமே வந்து காலே வைக்க முடியல. அது போக ரோட்டுக்கு சென்ட்ரல்லையும் கடை போட்டிருந்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்தது நிக்கிதா குட்டிக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லோரும் லைட் வந்து தலையில் மாட்டிட்டு போனதை பார்த்துட்டு இங்கே அர்ணவுக்கும் அர்ணேஷுக்கும் ஒரு லைட் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஹாட்டின் போட்ட லைட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு சென்னை மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. அங்கே தான் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு அங்கே அப்படியே அந்த சிங்கிள் ரோப்பில் வந்து நடப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடிச்சு. பார்த்தா ஒரு செகண்ட் வந்து ஸ்லிப் ஆனால் கூட அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து பாப்பா நடந்து வந்துட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க எவ்வளோ க்யூட்டாக ஆடுது அப்படின்ட்டு. இவங்களோட தொழிலே இப்படி தாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதிலேருந்து வெளியே வரமாட்டாங்க. குட்டீஸ்க்கு அப்போ தான் சொன்னோம், இந்த மாதிரியெல்லாம் வந்து படிக்காமல் இருந்தால் நம்ம இப்படி தான் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும், நல்லா படித்தா தான் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அம்மா அப்படின்னு நிக்கிதா குட்டி ஆச்சரியமாக கேட்டுச்சு. அவங்கள சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டோம். இப்போ தான் இப்படியெல்லாம் நடக்கிறாங்க, விழுந்துட்டா என்னம்மா ஆகிறது அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸே அதுதான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும் சாமி, அப்போ தான் வந்து நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றா காமிச்சு சொல்லிட்டு வந்தோம். வந்தோடனே ஒரு குட்டி குட்டியாக தூரி வந்து முன்னாடியே இருந்துச்சு குட்டீஸ்கெல்லாம் விளையாடுற மாதிரி. இதுதாங்க எங்கள் ஊர் சந்தைக்கடை. இப்போ எல்லா பக்கமுமே நல்லா பெரிய பில்டிங்காக கட்டி விட்டுட்டாங்க. முன்னெல்லாம் வந்து டென்ட்டு போட்டு அதில் தான் சந்தைக்கடை இருக்கும். பாருங்கள் ஒரு பொண்ணு எப்படி மாஸ்க் மாட்டிட்டு போகுது அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணி மழை வந்தாலும் நினையாத மாதிரி காங்க்ரீட்டில் கட்டோட கட்டி விட்டுட்டாங்க. இந்த தூரியாக இருக்கிற இடத்துக்கு வந்து என்னோடய 25 வருஷம் சர்வீஸில் நான் வந்ததே இல்லைங்க. ஒரு வாட்டி கூட அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போனதே இல்லை. அங்கெல்லாம் கூட்டமாக இருக்குங்க, போக வழியே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கேன். இவ்வளோ அருமையாக இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அந்நேரத்துக்கு போலீஸில் வந்து பாதுகாப்போடு பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு கலவரமோ அசம்பாவிதமோ நடக்காத மாதிரி போலீஸ் ஒரு 10 பேர் இருந்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க. குட்டீஸ், பெரியவங்க, காலேஜ் பொண்ணுங்க, பசங்க எல்லாம் கேங்காக சுற்றிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான என்ஜாய்மெண்ட்டு. நாங்களே இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுங்க, காலம் போன கடைசியில். மேரேஜுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணுறது, மேரேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறோம். இது ஒரு தனி வகையான என்ஜாய்மெண்ட் தான். சூப்பராக இருந்துச்சு. அர்ணவ் குட்டி தைரியமாக நான் வந்து போட்ட போகிறோமா அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டாரு. அர்ணேஷ் போகலன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் போகிறத பார்த்துட்டு அவருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. தூரி எல்லாமே ரேட் பரவாயில்லைங்க. ஒரு 50 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்து ஆட்டி விட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அர்ணவும் அர்ணேஷ் 2 பேரும் இந்த தூரி ஆடினாங்க. கடைசியாக நிக்கிதா குட்டிக்கும் ஆசை வந்துருச்சு, நானும் போகிறேமான்ட்டு. இதெல்லாம் குட்டீஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி கார்ன் வந்து பீச்லேயும் சுட்டு கொடுப்பாங்க. அது வந்து கறி போட்டு சுட்டு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க இப்போல்லாம் கேஸ்லேயே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அப்படியே வந்து பார்த்துட்டு குதிரை தூரி ஆடுறதுக்கு நிக்கிதா குட்டி போயிட்டா பாருங்கள். அந்த ஓரத்தில் கார்னரில் உட்காண்ட்ருக்கா. எல்லா தூரிலையுமே சரியான கூட்டங்க. நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஊர் தேர் திருவிழா இப்படி தாங்க போச்சு. கடைசியாக வெளியே வர இடத்துல இந்த ஜோசியம்
அந்த காலத்துலலாம் இதுதான் வந்து நம்பிட்டு இருப்பாங்க. இன்னுமே இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆச்சரியம் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம், அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்களேன்னு வரும்போது சாமி கரெக்டாக வந்து சப்பரை வந்துச்சு. அடாடாடா, இந்த ஒரு அழகை வந்து இத்தனை வருஷம் கழித்து தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னாகி நின்றுட்டோம் அப்படியே. நாங்கள் ஒரு 25 வருஷமாக இந்த கோயிலுக்கு வரோம். ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி சாமியோட சப்பரத்தை பார்த்தது இல்லைங்க. நாங்கள் போகும்போது 7 மணிக்கு பூ மாலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட்டி சாமி அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நாங்கள் பார்த்தது இல்லைங்க. இதுதான் முத்து பல்லக்குன்னு சொல்லுவாங்க. முருகர் வள்ளி தெய்வானையோட அவ்வளோ அழகாக காட்சி அளித்தாருங்க. இதை பார்த்த உடனே தான் எவ்வொரு வருஷம் கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் மனசில் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.